அண்மை செய்தி. வெறிநாய் கடியால் விபரீதம் நேரிட்டுள்ளது. வெறிநாய் கடிக்கு ஒடிஷாவை சேர்ந்த ராம்சந்தர் என்பவர் வெறிநாய் கடியால் கோவை அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தார். தனி வார்டில் சிகிச்சை பெற்று வந்த இளைஞர் வெறிநாய் கடியின் பாதிப்பால் உயிரை மாய்த்துக் கொண்டுள்ளார். விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் இணைந்துள்ளார். கூடுதல் விவரம் என்ன? அருணா, நாம் காட்சிகளில் பார்த்து கொண்டிருக்கும் இந்த நெஞ்சை உழுக்கக்கூடிய இந்த காட்சிகள் கோவை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் இன்று மதியம் நடந்ததுதான். இந்த கழுத்தை அறுத்துக் கொள்ளும் வகையில் அந்த தற்கொலையில் ஈடுபட்ட அந்த நபர் வட மாநிலத்தைச் சேர்ந்தவர், அதாவது ஒடிசாவை சேர்ந்த ராம்சந்தர் என்ற இளைஞர் இன்று காலையில் அவசர சிகிச்சை பிரிவிற்கு வந்திருக்கிறார். வந்தபோதே ஒரு அப்நார்மல் ஸ்டேட் அப்படின்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி ஒரு மாதிரி வித்தியாசமான நடைமுறைகளோடு அவர் வந்திருக்கிறார். மூர்க்கத்தனமாக நடந்ததாக தெரிகிறது. தன்னை முதற்கட்டமாக வெறிநாய் கடித்து விட்டதாக அவர் கூறியிருக்கிறார். அவரை உடனடியாக பரிசோதித்த மருத்துவர்கள் அவரது அந்த ஆக்டிவிட்டிஸை பார்த்துட்டு உடனடியாக அவரை ஒரு தனி வார்டில் செலுத்துறாங்க. மூச்சு விட தனக்கு சிரமமாக இருக்கிறது என்பதை மட்டுமே அவர் தொடர்ச்சியாக கூறிக்கொண்டிருந்த சூழலில் திடீரென மதிய வேளையில் அந்த தனி வார்டில் அவர் இருந்த வார்டிலே இருக்கக்கூடிய கண்ணாடியை உடைத்து அந்த அறைக்குள்ளேயே கழுத்து, உடம்பு உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் அவர் அறுத்து கொண்டார். அதன் பிறகு உடனடியாக அங்கு அந்த தனி வார்டில் வைக்கப்பட்டிருந்த சூழலில் கையில் கண்ணாடி உள்ளிட்டவை இருந்ததன் காரணமாக மருத்துவர்கள் யாரும் அருகே செல்ல முடியாத ஒரு சூழலில் அவரை மேற்கொண்டு தன்னை காயப்படுத்திக் கொள்ள முடியாமல் தடுப்பதற்கு மருத்துவர்களும் அச்சப்பட்டு கொண்டு இருந்ததன் காரணமாக அவர் மேற்கொண்டு தொடர்ச்சியாக தன்னை காயப்படுத்திக் கொண்டே இருந்திருக்கிறார். உடனடியாக தீயணைப்பு துறையினருக்கு தகவல் கொடுத்திருக்கிறார்கள் மருத்துவர்கள். பிறகு உடனடியாக வந்து அவரை மீட்ட போதிலும், அவருக்கு மேல் சிகிச்சை கொடுத்த போதிலும் அவரை காப்பாற்ற முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டிருந்திருக்கிறது. முழு உடல் கவசத்தை அணிந்து உடனடியாக மருத்துவர்கள் அங்கு சென்று அவருக்கான அந்த எமர்ஜென்சியான மருத்துவ சிகிச்சைகளை கொடுத்த போதிலும் அவரை காப்பாற்ற முடியாத ஒரு சூழலில் அவரது உடலை தற்போது பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனையிலே வைத்திருக்கிறார்கள். மருத்துவமனை முதல்வர் டீனிடம் பேசியதோடு இவருடைய முதற்கட்ட நடவடிக்கைகளை பார்த்தபோது தன்னை வெறிநாய் கடித்தது என ஒரு கூறியதையும் வைத்து பார்க்கும்போது ராபிஸ் நோய்களுக்கான அறிகுறிகள் தென்பட்டதாகவும் அதன் காரணமாக ஒருவேளை அந்த முற்றிய நிலையில் அவர் வந்ததன் காரணமாக மேற்கொண்டு அவரை தன்னைத்தானே கட்டுப்படுத்திக் கொள்ள முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டிருப்பதாகவும் முதற்கட்டமாக தகவல் தெரிவித்திருந்தார். இருப்பினும் பிரவீன், நீங்க இணைப்பிலேயே இருங்க. கோவை மருத்துவக் கல்லூரி முதல்வர் நிர்மலா நம்முடன் இணைப்பில் இருக்கிறார். மேடம் வணக்கம். வணக்கம்ங்க. இந்த தற்கொலை நிகழ்வு எப்படி நிகழ்ந்தது மேடம்? இங்க என்னன்னா, காலையில பேஷண்ட் எமர்ஜென்சி டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்திருக்கிறாரு. அப்போ இந்த பேஷண்ட்டுக்கு ரேபீஸ்க்கான கிளினிக்கல் சிம்டம்ஸ் இருந்திருக்குது. அவங்கள உடனே ஐசோலேஷன் வார்டில் அட்மிஷன் போட்டிருக்காங்க. அட்மிஷன் போட்டு பேஷண்ட்டுக்கு வேணுங்கிற ட்ரீட்மெண்ட்டு டாக்டர்ஸ் கொடுத்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் ஹி பிகேம் வெரி வயலண்ட்டு அவர் அந்த ரூமில் ஐசோலேஷன் வார்டில் வேற பேஷண்ட்டும் இல்லை. ஆனால் டாக்டர்ஸ் எல்லாம் போய் இப்போ அங்கே தான் இருந்திருக்காங்க. அப்போ அந்த கண்ணாடியெல்லாம் அவர் உடைச்சிட்டாரு. கண்ணாடி உடைச்சிட்டு கையில் வேற கண்ணாடி வச்சுட்டாரு. அப்புறம் அவரை கண்ட்ரோல் பண்ண முடியலை. பேஷண்ட்டை எங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியலை. என்ன சொன்னாலும் கேட்குற நிலைமையில அவர் இல்லை. கையில் வேற இது வச்சிருந்ததுனால எங்கள் ஆளுக்கு பயந்துட்டாங்க. அதனால அவர் உடனே எனக்கு இன்ஃபார்ம் பண்ணாங்க. இன்ஃபார்ம் பண்ண பிறகு நானும் எங்கள் டீமை அலர்ட் பண்ணி, ஏன்னா பக்கத்தில் ரேபீஸ் இருக்கிற பேஷண்ட்டை நம்ம ப்ரொடெக்டிவ் கியர்ஸ் இல்லாமல் போக முடியாது. உடனே பிபிஇ கிட்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி கொடுத்து போட்டுக்க சொல்லி நம்மளுடைய ஒர்க்கர் செக்யூரிட்டி பர்சனலுக்கு போட்டுக்க சொல்லி அவர் பக்கத்தில் போக முடியுமான்னு பார்த்தா அப்பவுமே கொஞ்சம் ஹெசிடென்ட்டாக இருந்ததுனால உடனே நம்ம ஃபயர் சர்வீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டோம். அதுக்குள்ள மீன்வைல் ஹி டிட் அவரே அந்த கண்ணாடி வச்சு அவர் செல்ஃப் இன்ஃப்ளிக்ட் பண்ணிக்கிட்டாரு. அப்படி பண்ணும்போது அவருக்கு கொஞ்சம் ப்ளீடிங் ஆயிட்டு இருந்தது. அதுக்குள்ள ரெஸ்கியூவும் ஃபோர்ஸும் வந்துட்டாங்க, ஃபயர் சர்வீஸ் பீப்புளும் வந்துட்டாங்க. அவர் எடுத்து மேலே போட்டு அவருக்கு ரெசிஸ்டேஷன் ஐவி ஃப்ளூயிட்ஸு வேணுங்கிற ரெசிஸ்டேட்டிவ் மெஷர்ஸ் பண்ணி வூண்டு ட்ரெஸ்ஸிங் பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சு அவர் அப்பவே கொஞ்சம் பேட் ஆயிட்டாரு பேஷண்ட்டு. அப்போ ரிவைவ் பண்ணுறதுக்கு வி ஸ்ட்ரகிள்டு வித் அவைலபிள் திங்ஸ் நம்ம எல்லாமே பண்ணியிருந்தோம். இன்ஸ்பைட் ஆஃப் இட் we were not able to save him. The patient died
மேம், அவர் கழுத்தை அறுத்து கொள்வதற்கு கண்ணாடி துண்டுகளை பயன்படுத்தி இருக்காரு. அவருக்கு எப்படி இந்த கண்ணாடி துண்டுகள் கிடைத்தது? அந்த அளவுக்கு பாதுகாப்பு இல்லாம இருந்ததா, இல்ல யாரும் கவனிக்காம இருந்தாங்களா? இல்ல அங்க எல்லாருமே இருந்தாங்க. கண்ணாடி துண்டு ஜன்னல் கண்ணாடி தான் அவரே உடைச்சு அவரே எடுத்துட்டாரு, அவ்வளவுதான். வேற பாதுகாப்பு இல்லாம எல்லாம் இருந்தா. ஹி வாஸ் வெரி வயலண்டா இருந்தாரு. அவர் பக்கத்துல போக முடியாததுனால எங்க செக்யூரிட்டிஸ் வந்து அது கண்ணாடி கையில வச்சிட்டு இருக்கும் போது அவர் எப்படி வந்து நம்ம போக முடியும்? அவரை பிடிக்கிறதுக்கு முடியாதனால அவங்க வந்து இவரை இன்ஜியூர் பண்ற மாதிரி அவரோட பிஹேவியர் இருந்ததுனால எங்க செக்யூரிட்டிஸ் கொஞ்சம் பயந்துட்டாங்க. இருந்தாலும் நம்ம வந்து அதுக்குள்ள நம்ம ரெஸ்கியூ போர்சஸும் கூப்பிட்டோம். ஃபயர் சர்வீஸ் ஃபோன் பண்ணி அவங்கள வர சொல்லிட்டோம். மீன்வைல் எல்லாரும் சேர்ந்து அவரை பிடிச்சி பண்ணி அதை ரெசிஸ்டேட் பண்ண அவர் இறந்துட்டார். மேம், அவர் மருத்துவமனைக்கு வரும்பொழுது அவருடன் அவருடைய உறவினர்கள் யாரேனும் வந்தார்களா? அவங்க என்ன சொல்றாங்க? அவங்க உறவினர்கள் யாருமே இல்லை. நான் பார்க்கும்போது அவங்க உறவினர் வந்து யாரோ அவரே தான் தானால வந்ததா தான் என்கிட்ட சொன்னாங்க. யாரோ ஒருத்தர் வந்து கொண்டு வந்து அட்மிட் பண்ணிட்டு அவங்க போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. டீடைல்ஸ் எனக்கு தெரியல. ஆனா நான் பார்க்கும்போது அவங்க அட்டெண்டர் யாருமே இல்லைங்க. இணைப்பில் வந்து எங்களுடன் பேசியமைக்கு நன்றி மேம். பாதிக்கப்பட்ட ராமச்சந்திரை மயக்க நிலைக்கு கொண்டு வர முயன்றோம், முடியவில்லை என்று மருத்துவமனை நிர்வாகம் தெரிவித்துள்ளது. ராபிஸ் நோய் தற்பொழுது அதிகரித்துக் கொண்டிருக்கிறது. மருத்துவமனைக்கு வந்தது முதல் அவர் மூர்க்கமாகவே நடந்து கொண்டதாக மருத்துவமனை நிர்வாகம் தகவல் தெரிவித்துள்ளது. தமிழ்நாட்டில் 3 ஆண்டுகளில் 2 மடங்கு அதிகரித்துள்ளது ராபிஸ் மரணங்கள். செய்தியாளர் பிரவீன்குமார், உங்களுக்கும் நன்றி. இணைப்பில் வந்து பேசியதற்கு நிர்மலா, உங்களுக்கும் நன்றி.